கொஞ்சம் நல்லா நடிங்க பாஸ். ஹாய் நண்பர்களே, இன்னைக்கு கொஞ்சம் நல்லா நடிங்க பாஸ்ல என்ன டயலாக்னா ஒரு காமெடியான டயலாக் தான். ஆமா, நீ யாரு? நான் யாருன்னு என்ன கேக்குறத விட வேற யாருண்டியாவது போய் அவர் யாருன்னு கேட்டு பாரு. அச்சுச்சோ, அவரா பயங்கரமானவராச்சே, அவர்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா அப்படின்னு சொல்லுவா. இந்த காமெடியான டயலாக் தான். எப்படி சீரியஸா சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ஆக்ஷன். ஆக்ஷன் சொன்னோனே சொல்லணுமா இல்லை இப்போ சொல்லணுமா? ஐயோ ராமா, என்னை பத்தி என் கையில கேட்கறத விட வெளியே போய் கேட்டு பாருங்க. ஐயோ அவுரா, அவ்வளவுதான் அவங்கள பிடிச்சது சனியா. என்னை பத்தி என்கிட்ட கேட்கறத விட வேற யார்கிட்டயாச்சும் என்னை பத்தி என்கிட்ட கேட்கறத விட வேற யார்கிட்டயாச்சும் போய் கேளுங்க. அச்சுச்சோ அவரா, அவர் பயங்கரமான ஆளாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க பாருங்க, அதான் போய் கேட்டு வந்துடுறோம். என்னை பற்றி என்கிட்ட கேட்கறத விட வெளியே போய் கேட்டு பாருங்க. அச்சோ அவரா அப்படின்னு கேட்பாங்க. என்னை பத்தி என்கிட்ட கேட்கறத விட வேற யார்கிட்டயாச்சும் போய் கேளுங்க. கேட்டுக்கினே இருக்குதுடா, கேட்டாலும் தர முடியாதுன்னு சொல்லிரு. ஆக்ஷன். ஆக்ஷன். ஐயோ, என்னை பற்றி என்கிட்ட கேட்கறத விட வெளியே யாருன்னு அவர்கிட்ட கேட்டு பாருங்கள். எத்தனை வாட்டி கேக்குறது? கேட்டு பாருங்கள். என்னை பத்தி என்கிட்ட கேட்கறத விட வேற யார்கிட்டயாச்சும் போய் கேட்டு பாருங்களேன். அச்சச்சோ அவர் ரொம்ப பயங்கரமான ஆளாச்சே அப்படின்னு சொல்லுவாங்க. அது நமக்கு சரி. அப்படிலாம் பார்த்தா தெரியலையே. என்னை பற்றி என்கிட்ட கேட்குறத விட வேற யாருக்கிட்டையாவது போய் என்னை பற்றி கேட்டு பாருங்க. அச்சிச்சோ அவரா அப்படின்னு கேட்பாங்க. ஓ மைல் காட். நான் யாருன்னு என்ன கேட்குறத விட சும்மா இரேண்டா. என்னை பற்றி நான் யாருன்னு கேட்குறத விட வெளியே நான் வேணா இவர்கிட்ட கேட்கவா? இவர் யாருங்க? இவர்தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். நான் யாருன்னு என்ன கேட்கறதோட வேற யாருக்கிட்டையாரு என்னை பற்றி கேட்டுப்பாரு. அச்சச்சோ அவரு பயங்கரமான ஆளாச்சே அப்படின்னு சொல்லுவா. அதுவும் குறிப்பா அம்மனியக்கா கிட்ட சொல்றேன். சொல்லுவா. கொஞ்சம் நல்லா நடிங்க பாஸ்.